கை குழந்தையவும் சேர்த்து வந்து கூட்டு வந்துருச்சு. அதாவது பார்த்துக்கிறதுக்கு விருப்பம் இருக்குது, பார்த்துக்க முடியும் அப்படின்னா கூட்டு வந்திருக்கலாம். அதை விடாமல் அங்கேருந்து அந்த பையனை கூட்டு வந்து கூட வச்சுக்கிட்டாங்க. இவன் கேட்டிருக்கான், இந்த கூட பழகின பையன் வந்துட்டு ஃபஸ்ட்டே கல்யாணம் முடியலை அப்படின்ட்டு தான் அந்த அம்மா பேசியிருந்திருக்காங்க. இவன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா, அந்த குழந்தை யாருன்னு கேட்கும்போது என்னோட அக்கா குழந்தை, அக்காவும் மாமாவும் இல்லை, அதனால கொஞ்ச நாளைக்கு நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரின்ட்டு அவனை விட்டு 2 பேர் சேர்ந்து வாழ்ந்து வந்திருக்காங்க. சம்பவத்தன்னைக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த இந்த புதுக்கோட்டையில் பரத்துன்னு ஒரு பையனோட பழகுனாங்க தெரியுமா, அந்த பரத்தோட தம்பி கூட வந்து இந்த குழந்தை விளையாண்டதா சொல்லப்படுது. இவங்க அப்பா வந்துட்டு 1 மாசமாக வந்துட்டு குழந்தையவும் ஒய்ஃபையும் காணமேன்னு பெங்களூரு இங்கே நம்ம ஊர் அப்படின்னு வந்து ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு, கிடைக்கல. திடீர்னு ஒரு ஃபோன் கால் வந்திருக்கு, உங்கள் குழந்தை வந்து குளத்தில் இறந்து கிடக்குன்னு. இங்கே போய் பார்த்தா அந்த குழந்தை செத்து போச்சு. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் என்ன விசாரணை பண்ணுறாங்க அப்படின்னா, ஒருவேளை தெரியாமல் தான் குளத்தில் விழுந்துட்டானா, அப்படி இல்லைன்னா அவங்க வாழ்க்கைக்கு இடையூறாக இருப்பானா அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஜோதிகாவும் புது காதலனும் சேர்ந்து கொண்டுட்டாங்களாங்கிற தீவிர விசாரணையில் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் ஈடுபட்டு வர்றாங்க. அவன் குழந்தை கிடைக்கிறதுக்கு பாடுபட்டுக்கிட்டு இருக்கான்.